वीरं महाविष्णुं ज्वलन्तं सर्वतोमुखं नरसिंहं भीषणं भद्रम् யாமறிந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் பத்ரநாய வித்மகே தீஷ்டதனிஷ்டாய தன்னோ நரசிம்ம சூர்யா. கொஞ்சம் நான் இப்படி கீழே பார்த்து படிக்கிறேன்னு இது பண்ணாதீங்க. கண்ணை மூடல. இந்த பதிவான சில பிரிவுகளை வந்து நான் எழுதி வச்சுக்கிறேன். அந்த பிரிவுகளை சிலதை நான் பார்த்துதான் விட்டேன். அதனாலதான் வந்து கொஞ்சம் கண்ணை வரும். அதனால தூங்குறேன்னு நினைக்காதீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா லக்ஷ்மி கடாட்சம். லக்ஷ்மி கடாட்சம் வீட்டுல வந்து எவ்வளவு சம்பாதிச்சாலும் வந்து பணம் தங்கல. எப்ப பார்த்தாலும் வீட்டுல ஒரே சச்சரவா இருக்கு, பணம் நிக்காம வந்து எந்த ஒரு விஷயத்துக்கும் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க. ஒரு எளிய பரிகாரம் வந்து இருக்கு. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த பரிகாரம் வந்து தனித்தனியா ஒரு வீடியோஸும் வரும் ஷார்ட்ஸ்ல. பட் இப்போ வந்து இந்த ஒரு 8 விதமான செயல்பாடுகள் வந்து நம்ம செய்யலாம். அது இது உங்களுக்கு தகுந்ததா இருக்கோ, எது உங்களால முடியுமோ அந்த பரிகாரத்தை வந்து நீங்க தைரியமா செய்யலாம். இது என்னன்னு பாத்தீங்கன்னா, தினமும் ஏதாவது ஒரு வாயில்லா ஜீவனுக்கு உணவு கொடுக்க வேண்டும். குறிப்பாக பசுகளுக்கு கொடுப்பது மிகவும் விசேஷம். அதாவது ஏதாவது ஒரு ஜீவனுக்கு டெய்லி வந்து ஒரு நாய்க்கோ இல்ல ஒரு பூனைக்கோ கொடுக்கலாம். பட் ஏன் பசுவுக்கு மெயினா சொல்றாங்க? பசுல மகாலட்சுமி வாசம் பண்றான்ற காரணம் மட்டும் கிடையாது, பித்ருக்களும் அதுலதான் வாசம் பண்றாங்க. நம்ம முக்கோடி தேவர்களும் பித்ருக்களும் எல்லாருமே வந்து அதுலதான் வாசம் பண்றாங்க. அதனாலதான் வந்து உங்களுக்கு வந்து பசுவுக்கு வந்து தேவர்கள், ரிஷிகள், முனிகள் எல்லாருமே அதுல வாசம் பண்றதுனாலதான் வந்து அதுல வந்து உங்களுக்கு இருக்கிறதுனாலதான் உங்களை வந்து அதுக்கு ஏதாவது டெய்லி காலையில ஏதாவது சாப்பிட கொடுங்க. நம்ம சாப்பாடு மீந்திருக்கோம், சாப்பாடு மாடு இருக்குங்க. ஊர்ல எல்லாம் முதல்ல அதுதான் பண்ணிடுவோம், தண்ணி ஊற்றி அது மாட்டுக்கு வச்சு இது பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம பண்ணலாம். அந்த மாதிரி நீங்க பண்ணின்னு வர உங்க லைஃப்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வந்து வாழ்க்கையில முன்னேற ஆரம்பிப்பீங்க. அதே போல அந்த பணத்தோட அந்த பற்றாக்குறை இந்த மாதிரி ஒரு எந்த ஒரு விஷயமும் இல்லாம மேலும் மேலும் முன்னேறிடுவோம். இது வந்து முதல்ல ஒரு வழிபாட்டு முறை. அடுத்த வழிபாட்டு முறை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, பூஜை அறையில் நம்ம சுவாமி ரூம் வச்சோம் பார்த்தீங்களா, அங்க வந்து சங்கு இருந்தா நல்லா இருக்கும். நிறைய வீட்டுல சங்கு இருக்காது. சங்கு இருந்தாலும் சங்குல வந்து ஒரு பவுல்ல வந்து அந்த ஜலத்தை விட்டுட்டு ஜலத்துள்ள அந்த சங்க வைக்கணும். வெளியில நார்மலா சங்க வைக்காதீங்க. நார்மலா சங்க வச்சீங்கன்னா அது நல்லதுக்கு இல்லை. அந்த பவுலுக்கு அந்த சங்க வைக்கலாம். இல்ல சங்கு இல்லை அப்படின்றவங்க டெய்லி ஒரு தாமரை பூவை வந்து வைத்து வழிபடலாம். அதாவது மகாலட்சுமியோ இல்ல குலதெய்வமோ எது இருக்கோ அவங்களுக்கு வந்து அந்த தாமரை பூவை வச்சு வழிபட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். பட் மகாலட்சுமிக்கு வந்து தாமரை பூவும் துளசி இலைகளும் படைத்து வழிபடலாம். அதாவது ஏன் துளசி இலை அப்படின்னா, மகாலட்சுமியோட வீட்டுக்கார் நாராயணர்ன்றதுனால அவங்களுக்கு வந்து அந்த துளசி இலை வந்து மிக உகந்தது. அதனால வந்து தாமரைப்பூ, துளசி இலை, இல்ல வில்வம் கிடைச்சா வில்வம். மெயினா தாமரைப்பூவும் வில்வமும் இருந்தாலே ரொம்ப விசேஷம். இது ரெண்டுமே வச்சு நீங்க டெய்லி தினமும் வந்து மகாலட்சுமி வழிபட்டு வந்தாலும் இல்ல உங்க குலதெய்வத்தை வழிபட்டு மகாலட்சுமி வழிபட்டு வந்தாலும் கண்டிப்பாக செல்வத்துக்கு வந்து எந்த ஒரு தடையும் இல்லாம உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது ஒரு வழிபாடு. 2வது. 3வது வழிபாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீட்டிற்கு வெளியே வந்து நெல்லி மரம். இங்க இப்ப நம்ம சென்னையில இருக்கிறவங்களால முடியாது, கிராமத்துல இருக்கிறவங்களால வந்து வீட்டுக்கு வெளியே வந்து ஒரு நெல்லி மரம் வளர்க்கலாம். அப்படி வளர்க்க முடியாதவர்கள், சென்னையில இருக்கிறவங்க, கைகளில் மருதாணி வைத்துக் கொள்ளலாம். வீட்டில் மருதாணி செடி வைத்து வளர்க்கலாம். இப்ப நம்ம வந்து வீட்டுல வந்து வைக்க முடியாதுன்றவங்க மருதாணி செடி வச்சுக்கலாம். மருதாணி செடி அப்படி இல்லைன்னா டெய்லி மருதாணியை வந்து நம்ம கையில வச்சுக்கலாம். டெய்லி வைக்க முடியாது, மருதாணிகளை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா, மருதாணிய வந்து மகாலட்சுமிக்கு வந்து படைச்சிங்கன்னா மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால மருதாணியை வந்து மகாலட்சுமிக்கு வந்து வழிபாட்டு வீட்டு அந்த மருதாணியை அக்கம் பக்கம் வீட்டு எழுதுறதுக்கும் வந்து விநியோகம் பண்ணலாம். அந்த மருதாணி இலையை எடுத்துட்டு அந்த மருதாணி இருப்பாங்கல்ல, அந்த மருதாணியில அக்கம் பக்கத்துல ஏதாவது குழந்தைங்க இருக்கு, பொன் குழந்தைங்க இருக்கு, சுமந்தி இருக்காங்கன்னா அவங்களுக்கு கொடுத்து நம்ம சந்தோஷப்பட்டோம்னாலே மகாலட்சுமி ஏதோ ஒரு சுரூபத்து மூலமா நம்மளுக்கு வந்து அவ ஆசீர்வாதம் பண்ணுவோம். அந்த அருள்பாலனால
நம்மளுக்கு எந்த ஒரு தடையும் இல்லாம அந்த படம் வந்து வந்துகிட்டே இருக்கும். நம்ம வீட்டுல மாதிரி தானே இருக்கு, நம்ம தான் யூஸ் பண்ணணும் இல்லாம நான் பக்கத்துல இருக்கிற கன்னியாகுமரி கொடுக்கலாம், சுமங்கலி கொடுக்கலாம், இந்த மாதிரி கொடுத்து அவங்களும் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்கன்னா அவ்வளவு நல்லது நம்மளுக்கு. அதே போல வந்து வீட்டின் வாசப்படியில் சென்னையில இது பாசிபிள் இல்ல இருந்தாலும் சொல்றேன், சாணி தெளித்து கோலம் போட வேண்டும். நிலைவாசலில் மஞ்சள் குங்குமம், இது நம்ம கண்டிப்பா வந்து செவ்வாய் வெள்ளி வந்து நம்ம சென்னையில இருக்கிற எல்லாருமே பண்றாங்க. சாணி தெளித்து கோலம் போடுறதுன்னு வந்து சென்னையில பாசிபிள் இல்லாம போயிடுச்சு. இப்போ ஒரு காலத்துல இருந்தது, பட் இப்ப இல்லாம போயிடுச்சு. அந்த மாதிரி செஞ்சுன்னு வந்தா கூட மகாலட்சுமியோட அந்த வெளியில அந்த பார்க்கும் போதே வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும். அந்த சாணி எல்லாம் தெளிச்சுட்டு கோலம் போடும்போது நம்மளுக்கே வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கிடைக்கும். அதோட வந்து வாசல்ல வந்து அந்த மஞ்சள் தடவி குங்குமம் வைப்பாங்க பாருங்க, அது இன்னும் அது ரெண்டுத்தையுமே அப்படி மீட் பண்ணி நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். இன்னைக்கு நிறைய நம்ம அது யூஸ் பண்றதே இல்லாம இருக்கும், யூஸ் பண்ண முடியாத சிச்சுவேஷன்ஸும் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அந்த மாதிரி விஷயத்த வந்து சென்னையில பண்ண முடியாது. பட் வாசல்ல வந்து மஞ்சள் குங்குமம் வந்து நல்ல ஒரு பயபக்தியோட தடவினீங்கனாலே அதுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. முடிஞ்சா பாருங்க, இல்லைன்னா ஓகே. அதே போல தினமும் காலை எழுந்து உடல் உள்ளங்கைகள் அல்லது வந்து பசு அல்லது கோவில் கோபுரம் அல்லது இறைவனின் உருவப்படம் ஆகியவற்றை பார்க்க வேண்டும். நம்ம எழுந்துக்கும் போதே என்ன பண்ணா இப்படி ரெண்டு கை டெஸ்ட் இப்படி உள்ளங்கை இப்படி பார்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்து கோயில் கோபுரம் கண்டிப்பா அது வந்து நிறைய வீட்டுக்கு பக்கத்துல வந்து இல்லை, எழுந்துக்கும் போதே பார்க்கறதுக்கான வாய்ப்பு. அதே போல வந்து சுவாமி படம், அதுக்கு சான்சஸ் இருக்கு. நம்ம படுகிற இடத்துல வந்து ஒரு சுவாமி படத்தை வந்தா காலையில ஏந்தோம்னா அந்த சுவாமியை தரிசிக்கலாம், அதுக்கான சான்சஸ் இருக்கு. அது வந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து வழிபடலாம். இது வந்து 5வது. இப்ப 6வது சொல்றேன், செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் பஞ்சமுக விளக்கு ஏற்ற வேண்டும். அதாவது ஒரு குத்து விளக்கில் உள்ள 5 திரிகள் வைத்து விளக்கெண்ணெய் அல்லது நெய், விளக்கெண்ணெயை ஊட்டலாம் இல்ல நெய். அப்ப நெய் ஊட்டினீங்கன்னா ரொம்ப பெஸ்ட். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெய்க்கு வந்து ஒரு பிளஸ் இருக்கு. கணவன் மனைவி உள்ள ஏதாவது சச்சரவு இருந்தாலும் அந்த சச்சரவு நீக்கும். குடும்ப ஒற்றுமைக்கு அதை சப்போர்ட் பண்ணும். குடும்ப ஒற்றுமைக்கு கண்டிப்பா அதை சப்போர்ட் பண்ணும். அதாவது குடும்பத்துல நம்மளுக்கு ஒற்றுமை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து அது மிகப்பெரிய சப்போர்ட்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு வீட்டுல இருக்க சச்சரவுகள் நீங்கி அமைதி பிறக்கும். பிளஸ் வந்து நம்மளுக்கு செல்வாக்கு கிடைக்கும். அதாவது பணம் செல்வம் வந்து அப்படியே நம்மளுக்கு வந்து குவியும். இந்த மாதிரி நம்ம பணின்னு வந்தனாலே வந்து நம்மளுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். சின்ன சின்ன விஷயம் சண்டை ஏற்படுறதும் இருக்காது வீட்டுல. அவ்வளவு பீஸ் கிரியேட் ஆகும், அவ்வளவு இதுவாகும். பஞ்சமுக விளக்குல செவ்வாயில வெள்ளி வாரத்துல இந்த 2 நாள் மட்டும் அந்த பஞ்சமுக வெளியில இருந்தாலும் சரி, பித்தளையில இருந்தாலும் சரி, அதை வச்சு 5 திரிய போட்டு நெய்யை ஊற்றி ஏற்றி பாருங்க, அவ்வளவு பீஸ் ஆஃப் மைண்ட் கிரியேட் ஆகும். உண்மையிலேயே நல்ல பலனை தரும். இதை செய்து கொண்டு வாருங்கள். அதே போல வந்து 7வது, இப்ப 6வது பார்த்தோம், இப்ப அடுத்து 7வது. மாலை 6 மணிக்கு விளக்கு ஏற்ற வேண்டும். காலை பிரம்ம முகூர்த்தத்தில் வீட்டில் விளக்கு ஏற்றி வைப்பது இன்னும் விசேஷமானது. நல்லெண்ணெயோ இல்ல வேப்பெண்ணெயோ இல்ல 5 இது கலந்த அந்த பஞ்சதீப எண்ணெயோ ஏதாவது ஒண்ணுத்துல விளக்கு ஏற்றி வைங்க. வீட்டு சுவாமின்ற ஒரு விளக்கும், வெள்ளி விளக்கா இருந்தா எண்ணெய் விடாதீங்க, மத்த எந்த விளக்கா இருந்தாலும் எண்ணெய் விட்டு சுவாமின்ற ஒரு விளக்கும், வீட்டு வாசப்படியில 2 விளக்கும் ஏற்றி வையுங்க. 2 விளக்கும் ஏற்றி வச்சு நீங்க வந்து காலையில பிரம்ம முகூர்த்தத்துல, அதே போல ஈவினிங் பிரம்ம முகூர்த்தம் 6 மணிக்கு முன்னாடினா 5லேருந்து 6க்கு ஈவினிங் பிரம்ம முகூர்த்தம், அந்த டைம்ல ஏற்றி வைங்க. கண்டிப்பாக வீட்டுல வந்து பணம் வந்து எப்பயுமே வந்து இருந்துகிட்டே இருக்கும். பணம் வந்து நம்ம கிட்ட அந்த ஒரு ரோலிங்காவது இருக்கும். ஓகேங்களா? அதாவது ஒரு 10, அப்ப ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 1000 ரூபாய் வருது, ஒரு 800 ரூபா. நம்ம முன்ன 1000 ரூபா வரும், 2000 செலவாகும். ஆனா இப்ப 1000 ரூபா வந்து 800 ரூபா போய் ஒரு 200 ரூபா நிக்கிற மாதிரி ஒரு எடுத்துக்காட்டா சொல்றேன். அந்த மாதிரி வந்து மாறக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. இது கடைசி பாயிண்ட் 8வது. எந்த வீட்டில் பெண் உயர்வாக நடத்தப்படுகிறாளோ அந்த வீட்டில் உள்ள இன்பத்தை பெருக செய்பவள் என்பது நம்பிக்கை. அதனால் வீட்டில் உள்ள பெண்களை மரியாதையுடன் அவர்களின் மனம் வருத்தப்படாதபடியும் நடத்துவது மிகவும் அவசியம். பெண்களுக்கு வந்து நம்ம அவங்கள பத்தி அசிங்கமா பேசினாலோ இல்ல அவங்கள வந்து தரக்குறைவா நடத்தினாலோ மகாலட்சுமிக்கு பிடிக்காது அப்படின்றாங்க. அதுக்கு அதனால
அதனால வீட்டுல இருக்க பெண்கள்கிட்ட கொஞ்சம் மரியாதையாவும் கொஞ்சம் இதுவாகவும் நடந்துக்கோங்க, கனிவாகவும் நடந்துக்கோங்க. முடிஞ்ச லெவலுக்கு வந்து அவங்க சொல்றது ஏத்துக்க முடியாம இருந்தாலும் அதை பொறுமையா அவங்களுக்கு புரிய வச்சு அவங்க மனசு கொண்டாம நடந்துக்கோங்க. கண்டிப்பா நல்லதே நடக்கும். நம்பிக்கையுடன் செய்து கொண்டு வாருங்கள். இதை செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. லைக்கும் பண்ண மாட்டேன்றீங்க, கமெண்ட்டும் பண்ண மாட்டேன்றீங்க. நிறைய லைக்ஸும் கமெண்ட்டும் வந்தா மட்டும்தான் நான் போடுற இந்த பதிவு மேலும் மேலும் வந்து நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். இல்ல உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அதை நீங்க கமெண்ட்ல தெரிவிச்சிருங்க. பிடிக்கலனாலும் சொல்லிடுங்க, நீ போடுற வீடியோ பிடிக்கலன்னு ஓப்பனா சொல்லிடுங்க. பிடிக்கும்னாலும் அதுல இருக்கிற ஏதாவது எந்த கருதாவது அதுல உங்களுக்கு ஏதாவது ஒரு தப்பு தெரிஞ்சாலும் அந்த தப்பை சுட்டி காட்டுங்க, தப்பே இல்லை. அதை நாங்க வந்து மாத்திக்க கூட நான் ரெடி பண்ணிக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை செஞ்சு எதுவா இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு நற்பதிவில் சந்திப்போம்.